அழகேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே ஹெல்த்தியான ஃப்ரிட்ஜ் இல்லாமல் நெய் எப்படி செய்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பால் காய்ச்சக்கப்புறம் அதில் வர பாலை அடையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு டம்ளரில் போட்டு வச்சுக்கலாம். அது கூட இந்த சைஸுக்கு ஒரு சின்ன புளியை போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம 4 நாள் பால் அடையை சேர்த்து வச்சுக்கலாம். நம்ம சேர்த்து வச்ச பால் அடையெல்லாம் ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம கிண்ணத்தில் போட்டு வச்ச பால் அடையில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். இதை நீங்கள் காலையில் கழுவுங்க, இல்லை நைட்டு கழுவுங்க. மதியானம் கழுவுனீங்கன்னா வெயிலில் ஒரு ஹீட்டால் உருகி போயிடும். அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வடித்து நம்ம டம்ளரில் போட்டு வச்சுக்கலாம். நாம் கிணறுல போட்டு வச்ச பால் அடையை ஸ்டவ்வில் வச்சு மீடியமான ஃப்ளேமில் காய்ச்சிக்கலாம். இந்த அளவு வரைக்க நல்லா காய்ச்சிக்கோங்க. இதை காய்ச்சதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் இந்த மாதிரி வடித்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நெய்யை நீங்கள் தோசையில் கூட ஊற்றி சாப்பிட்லாம். நம்மளோட சுவையான ஹோம்மேட் நெய் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி போட்டு கமெண்டில் எப்படின்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.